வச்சுக்கிறான். ஹை சாக்லேட் கொண்டு போய் அது கூட சூப்பரா இருக்குடா. நீ என்ன பண்ற? கிச்சனுக்கு கொண்டு போய் அம்மா பாவக்காய் சட்னி அரைச்சு வச்சுக்குது. 2 இட்லி தோட சாப்பிட்டு போ. அண்ணா பாவக்காய் சட்னி கசகானதா, கொஞ்சோண்டு சாக்லேட் கூட அண்ணா. டேய் கொண்டு போய் ஹெல்த் விஷயத்துல அண்ணா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. நோ மீன்ஸ் நோ. சொன்னகா உன் நல்ல மனுஷன் இந்த வீட்ல யாருக்கு இல்லக்கா. பெடிகிரி கேட்க அள்ளி அள்ளி போடுற பாருங்க. ஆனா உன் அப்பா கிராம இருக்கா சரியான பிச்சைக்காரமேக்கா. ஒரே ஒரு கரண்டி பெடிகிரி எடுத்து தட்டுல போட்டு 3 வேளைக்கு அதே பிடிச்சு சாப்பிட சொல்றாங்க. அண்ணா அப்படிதான்டா கஞ்ச பையன். பேசாம அதனால டைவர்ஸ் பண்றா. நம்ம புது அப்பா வாங்கிக்கலாம். டேய் எனக்கு காம்ப்ளேன் வாங்கி தர வரைக்கும் உங்க யாரையும் ரேஸ் அடிச்சு சாப்பிட விட மாட்டேன்டா. எனக்கு என்னைக்கு காம்ப்ளேன் வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு. போங்க போயிட்டு எங்க அம்மா காதுல கொக்கரக்கோ கோபாலுக்கு காம்ப்ளேன் கொடுங்கன்னு கத்துங்க போங்க. சொன்னகா சி மைனர்ல சி மேஜர் வாசி. வாழ மீனுக்கு மேலங்க மீனுக்கு கல்யாணம். ஓசியில சாப்பிடறதா நாம போனோம். அடடே நம்ம ஏன் சினிமால மியூசிக் வாசிக்க போக கூடாது? நானா சொன்னகா யோசிச்சேன். பேசாம சாயந்தரம் போயிட்டு டைரக்டர் மிஸ்கின பாத்துருவோம் விடு. அவரை பார்த்தா அவர் நமக்கு சார்ஜ் கொடுத்துருவாரா? சொல்றது மட்டும் கேளு. நேரா டி நகர்ல போயிட்டு ஒரு கடையை வாங்கி போடு. பக்கத்துல இருக்கிற சீடிகள்ல 7 சாமுராய் படம் வாங்க. மதியம் ஃபுல்லா உட்கார்ந்து அது ஒரு 1500 தடவை பாரு. அப்படியே நேரா போய் அவர்ட்ட அந்த கதையை சொன்னேன் வையேன். ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிடுவாரு. அப்ப சாயந்தரம் நம்ம மட்டும் தனியாவே போறேன். பொறுக்கி சாரிவ பொறுக்கி பைய எப்படி கழட்டி விட்டு போறா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.